2015 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கப்பட்ட மேத்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீதம் மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர்? பாடம் மொத்தம் கணித 6, இயற்பியல் 12, வேதியியல் 15, உயிரியல் 8, கணியியல் 9. அதாவது மொத்த மாணவர்கள் 50 பேர்ல வேதியியல் அண்ட் உயிரியல் மாணவர்களோட சதவீதம் எத்தனை கேட்டிருக்காங்க. வேதியியல் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 15, உயிரியல் 8, ரெண்டையும் கூட்டினா 23. அப்ப 23 50ல எத்தனை சதவீதம் பார்க்கணும். ஸோ அதனால இங்க ஒரு 100, இது ரெண்டையும் அடிச்சா ஒரு 50, 20 100, அப்போ 2, 23 × 2 46. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 46%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, 0.728 into 0.728 minus 0.272 into 0.272 divided by 0.456. இந்த மாதிரி டிஜிட்ஸ்ல ஒரே நம்பர் ரிப்பீட்டடா கொடுத்து சுருக்கு கேட்டாங்கன்னா இதில் எல்லாத்தையும் நம்ம அல்ஜிபிரிக் ஃபார்மேட்ல மாற்றணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 0.72க்கு பதிலாக ஏனும் இந்த 0.272க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனா கீழே டிவைட்ல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 0.456. இதை எப்படி எழுதலாம்னா 0.728ல இருந்து 0.272 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 0.46 கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 0.46 பதிலா a மைனஸ் பின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி எழுதலாம்னா a into a minus b into b divided by இந்த 0.456 பதிலா a minus b எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா a into a ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் divided by a minus b. a minus b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா a into a plus b into a minus b எழுதலாமா? கீழே ஆல்ரெடி ஒரு a minus b இருக்கு. ஸோ ஒரு a minus bக்கு ஒரு a minus b கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்னன்னா a plus b மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு a என்ன எடுத்திருக்கோம் 0.728, b என்ன எடுத்திருக்கோம்னா 0.272, ரெண்டையும் கூட்டினா 0.1, ரெண்டையும் கூட்டினா 1.000 தான் ஆன்சர் வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், x by y is equal to 3 by y எனில் 5x plus 2y 5x minus 2y என்பது எதற்கு சமம்? இந்த மாதிரி டிவிஷன்ல கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா நம்ம டைரக்டா எக்ஸுக்கு பதிலாக 3னும் ஒய்க்கு பதிலாக 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5வையும் எக்ஸுக்கு பதிலாக 3ஐயும் ஒய்க்கு பதிலாக 5ஐயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 5 into 3 plus 2 into 5 divided by 5 into 3 minus 2 into 5. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா 15 plus 10, 15 minus 10 is equal to 25 divided by 5 வரும். அடிச்சா ஒரு 5 5 25. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 5. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது தாயார் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்ன? அதாவது தாயார் வயது அவரோட தாயாரோட வயதுல 5ல் 2 பங்கு, அதாவது 2/5 தான் அவரோட ஏஜ். இதே இது 8 வருஷம் கழிச்சுன்னா 8 வருஷம் ஆட் ஆகும் ஏஜ்ல. இதுல பாதி தான் அவரோட ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றி சால்வ் பண்ணலாம். அது இல்லாட்டி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மெத்தட்ல போகலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஜெக்ட் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ்லாம் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதோ நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா அவங்க தாயாரின் வயதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கிறது எல்லாமே அவங்களோட தாயாரின் வயது. ஸோ அதனால நம்ம இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு இங்கே 42 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ தாயாரின் வயது 42 ஆச்சுன்னா அப்போ அந்த பையனோட
வயது எவ்வளவு இருக்கணும்? அப்ப 2/5 into 42. ஆக்சுவலா அந்த கண்டிஷன்ஸ்ல ஒன்று நோட் பண்ணா தெரியும். இங்க பாத்துட்டீங்கன்னா இது 2/5 இருக்கு. அப்போ இத 5ஆல 42 டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு பாயிண்ட்ல தான் வரும். ஏஜ் எப்பயுமே பாயிண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க கீழே டிவைடில் 5 இருக்கனால 5ஓட மல்டிபிளா இருக்க நம்பர் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் ஏவையும் டிவையும் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க 5ஆ போட்டீங்கன்னா அடிச்சீங்கன்னா இங்க என்ன வரும்னா 8.4ன்னு வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது பாயிண்ட் சம்திங் வேல்யூ வரும். அது வந்து ஒரு ஏஜா இருக்காது, முழு நம்பரா தான் இருக்கும். ஏஜ் சம்ல எல்லாமே முழு நம்பரா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அவாய்ட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே 5ஆல வகுப்படும். அதனால இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தாயார் வயதுல 40 சப்ஜெக்ட் பண்ணலாம். தாயார் வயது 40 இருந்துச்சுன்னா பையனோட வயது எவ்வளவா இருக்கும்னா 2/5 into 40 அடிச்சா 8 16. அப்போ தாயாரோட வயது 40 இருந்துச்சுன்னா பையனோட வயது 16 இருக்கும். ஸோ ரெண்டாவது கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ 8 வருடங்கள் கழித்து 8 வருடம் கழிச்சுன்னா இதோட 8 ஆட் பண்ணணும். 40 + 8 48. இங்க 8ஆல மல்டிப்ளை ஆட் பண்ணா 16 + 8 = 24. ஸோ ரெண்டாவது என்னன்னா தாயாரின் வயதுல பாதி தான் மகனோட வயதா இருக்கும் 8 வருடங்கள் கழித்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 48ல பாதி 24. ஓகே, இந்த ரெண்டாவது கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 40. இந்த 45 இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் வருதா இல்லையான்னு. 45ன்னு வச்சுக்கிட்டா 2/5 into 45 அடிச்சா 9 18. தாயாரோட இது 45 இருந்துச்சுன்னா மகனோட வயது 18 இருக்கும். ஸோ 8 வருடங்கள் கழிச்சுன்னா இது 56 ஆயிரும். இது வந்து 8 போட்டா 26 ஆயிரும். 86ல பாதி 26 கிடையாது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 40 தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1.2 into 1.2 into 1.2 minus 0.2 into 0.2 into 0.2 divided by 1.2 into 1.2 plus 1.2 into 0.2 plus 0.2 into 0.2 வின் மதிப்பு காண்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிஜிட்ல சுருக்குக கேட்டாங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதனால இந்த 1.2க்கு பதிலாக ஏன்ற வேல்யூவையும் 0.2க்கு பதிலாக பின்ற வேல்யூயும் சப்மிட் பண்ணலாம். சப்ஜெக்ட் பண்ண என்ன ஆகும்னா a into a into a minus b into b into b divided by a into a plus a into b plus b into b வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a cube minus b cube divided by a square plus ab plus b square எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு a cube minus b cube ஃபார்முலா தெரியும். a minus b into a square plus ab plus b square. ஆல்ரெடி கீழே ஒரு a square plus ab plus b square இருக்கு. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன a minus b தான் இருக்கும். நம்ம ஏக்கு என்ன எடுத்திருக்கோம் 1.2, பிக்கு 0.2 எடுத்திருக்கோமா? இப்போ 1.2ல 0.2 போச்சுன்னா ஆன்சர் வந்து என்னன்னா 1. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? 1500 மிதிவண்டியை 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தள்ளுபடி சதவீதத்தோட ஃபார்முலா என்னன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ காஸ்ட் பிரைஸ்னா குறித்த விலையிலேருந்து விற்பனை விலையை கழிச்சு போடணும். ஸோ அப்போ 1500ல 1350 போச்சுன்னா 1500. நம்மளுக்கு குறித்த விலை என்னன்னா 1500
இன்ட்டு 100. ஸோ 2 0 டேலி, இதை அடிச்சா 10. ஸோ அப்போ தள்ளுபடி சதவீதம் என்னன்னா 10%. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளுக்கான இடையேயான வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு காண்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, வட்டி சதவீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்னன்னா தொகையோட மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஃபார்முலா தெரியும். P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா 240. ஸோ நம்மளுக்கு P தான் தெரியாது. P மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ P is equal to 240 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? இப்போ இந்த 100 இங்கே போச்சுன்னா மேலே வந்துடும். ஸ்கொயர்னால நம்ம இதை 2 தடவை எழுதணும். ஸோ அப்போ 100 இன்ட்டு 100. நம்மளுக்கு ஆர் வந்து என்னன்னா 8% கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 8 டிவைடட் பை 8. ஸோ இது ரெண்டையும் அடிச்சா 1/8 3824. ஸோ 30 வரும். 8ஐயும் 100ஐயும் அடிச்சா 12.5. அப்போ 12.5 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 15 5 மிச்சம் 1 3 2 6 6 1 7 அப்புறம் 3 3. ஸோ அப்போ 3 7 5 3 0 போடணும். இங்க ஒரு டாட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா இந்த வந்து 0 கட் ஆயிரும். இப்போ மிச்சம் என்னன்னா 37,500 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1. இதில் 1:1 இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு. அதாவது ஒரு இதுல 60 லிட்டர் பால் இருக்கு. எந்த சதவீதத்துல இருக்குன்னா 2:1 இருக்கு. அப்ப 2:1னா இதை வந்து 1:2 மாற்றணும். ஸோ அப்ப 2:1னா எவ்வளோன்னு தெரியணுமா? இது எவ்வளோன்னா இப்போ 2 + 1 3. அப்போ 60 3ஆல் அடிச்சா 20. ஸோ அப்போ இதுல பால் எந்த விகிதத்துல இருக்குன்னா 20. இப்போ 2 × 20 40, 1 × 20 20. ஸோ அப்போ இந்த கலவையில பால் வந்து 40:20ன்ற விகிதத்துல இருக்கு. இதை நம்ம 1:2ன்ற மாதிரி மாத்தணும். அப்போ இங்க 40 இருக்குன்னா இதை விட 2 மடங்கா இங்க இருக்கணும். அப்போ இந்த 40னா இப்ப இங்க எவ்வளவு வரணும்? இங்க எவ்வளவு இருக்கணும்னா 80ன்ற அளவு வரணும். இப்ப 80ன்ற அளவு வரணும்னா இப்ப இங்க எவ்வளவு தண்ணீர் சேர்க்கணும்னா இது பால், இது தண்ணீர். அப்போ இன்னும் எவ்வளவு சதவீதம் எவ்வளவு லிட்டர் அளவு தண்ணி ஊத்துனா இது 80 ஆகும்னா 60 லிட்டர் தண்ணி ஊத்துனா இது 80 ஆயிருமா? அப்போ இது 40:80 ஆயிரும். இப்போ இது வந்து 1:2 ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ அப்போ 1:2 ஃபார்மேட்டுக்கு மாறணும்னா நம்ம 60 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு தண்ணீர் அளவு என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்து 9 கழிக்கப்பட்டால் அவை 12:3 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க. அதாவது 2 நம்பர் 3:5 என்ற விகிதத்துல இருக்கு. ஒவ்வொன்றிலிருந்து 9 கழிச்சா இது வந்து என்ன மாதிரினா 12:23 என்ற ஃபார்மேட்டுக்கு மாறும். ஸோ அந்த ரெண்டாவது நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டாவது நம்பர் என்னன்னு கேட்டு. ஸோ நம்ம இது வந்து ஆப்ஷன்ஸ் மெத்தட்லேயே போகலாம். இங்க பார்த்துட்டீங்கன்னா 3:5 என்ற ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ இங்க ரெண்டாவது நம்பர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டாவது நம்பர்ன்றது 5ஓட ஏதோ ஒரு மடங்கா தான் இருக்கணும். ஏன்னா விகிதத்துல இருக்கு. இங்க 5 இருக்குன்னா அப்ப 5ஓட ஏதாவது மடங்கா தான் இருக்கணும் இந்த ரெண்டாவது நம்பர். இங்க ஆப்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 5ஓட மடங்கா இருக்கு. ஸோ அப்போ அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சரா வரணும். நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது நம்பர் 55ன்னு வருதுன்னா அப்போ இப்போ முதல் நம்பர் என்னவா இருக்கும்? 5ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 55 வரும் 11ஆல. அப்போ
3ஐயும் 14ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 33:55. இதுதான் 3:5ன்னு மாறும். ஸோ அப்போ முதல் நம்பர் 33, ரெண்டாவது நம்பர் 55. இதுல இருந்து 9 கழிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுல இருந்து 9 கழிச்சா உங்களுக்கு என்ன வரும்னா 24. 55ல 9 கழிச்சா 46. இது எப்படி எழுதலாம்? இது ரெண்டையும் அடிச்சா 12, 23. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா? ரெண்டு நம்பர்ல இருந்து 9 கழிச்சா 12:23 விகிதத்துக்கு மாறுது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 55 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. அவ்வெண்களின் விகிதம் 2:3:5 எனில் அவை அந்த எண்கள் யாவை? இப்போ 3 நம்பர் இருக்கு, அது 2:3:5 இருக்கு. இந்த மாதிரி விகிதத்தில் இருக்கிற எண்களை எப்படி எழுதலாம்னா 2x, 3x, 5x எழுதலாமா? இது முதல் எண், இது இரண்டாம் எண், இது மூன்றாவது எண். இதான் அந்த 3 எண்கள். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 3 எண்களோட வர்க்கங்களின் கூடுதல். அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா வர டோட்டல் வந்து என்னன்னா 608 சொல்லியிருக்காங்க. அப்போ 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர், 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர், 5x ஸ்கொயர் பண்ணா 25x ஸ்கொயர். இந்த 3 எண்களோட வர்க்கங்களை கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 608ன்னு சொல்லியிருக்காங்க. 608 எல்லாத்தையும் கூட்டினா 25, 9, 34, 34 பிளஸ் 4 38. அப்போ 38x ஸ்கொயர்னு வருமா? நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ் வச்சுட்டு இதை கொண்டு போயிடலாம். கொண்டு வந்தா 608 டிவைடட் பை 38ன்னு வருமா? ரெண்டையும் அடிப்போம். 3 ரெண்டால் அடிச்சா 304ன்னு வரும். டிவைடட் பை 19. ஒரு 19 மிச்சம் 11, 114, 114 19 6 114. அப்போ 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னா 16. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். இந்த ஸ்கொயர் இன்ட்டு வச்சுன்னா ரூட்டா மாறிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 4. எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்கள் யாவையும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் 4னா இப்போ முதல் நம்பர் என்ன? முதல் நம்பர் வந்து என்ன? 2x. இப்போ எக்ஸுக்கு 4 போட்டா முதல் நம்பர் வந்து என்னன்னா 4 2 8. ரெண்டாவது நம்பர் இப்போ எக்ஸுக்கு 4 போட்டா 3 12. அடுத்து எக்ஸுக்கு 4 போட்டா 3 நம்பர் 5 20. அப்போ 8, 12, 20 தான் நம்மளோட இந்த 3 எண்கள். 8, 12, 20. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A in 30% is equal to B in 0.25 is equal to 1/5 C. எனில் A is to B is to C இன் விகிதத்தை காண்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ABயோட விகிதத்தை காண்பிக்கிறாங்க. ஸோ A in 30% இதை எப்படி எழுதலாம்னா 30/100 அப்படின்னு எழுதலாமா? A is equal to இது எல்லாத்தையும் நமக்கு இஷ்டம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இஷ்டம் கொடுப்போம். நெக்ஸ்ட் 0.25 எப்படி எழுதலாம்னா 25 into 100 25/100 எழுதலாமா? ஏன்னா அந்த 100 மேல போனா 0.25 அப்புறம் அதனால சேர்க்கலாம். இன்ட்டு பி 1 இங்க எல்லாமே 100 கீழே 100 டிவைடடா இருக்கு. நம்ம அப்போ சியையும் 100 டிவைடட் மாதிரி எழுதலாம். அப்போ 1/5 எப்படி எழுதலாம்னா 20/100 எழுதலாமா? ரெண்டையும் அடிச்சீங்கன்னா ஒரு 20, 20, 5, 20, 100. அப்போ 1/5 திருப்பி நம்மளுக்கு கிடைச்சிருமா? ஸோ 1/5 தான் நம்ம 20/100 எழுதிருக்கோம். இன்ட்டு சி. ஸோ இஷ்டில் 3லையுமே 100 காமனாக இருக்கு. அப்போ 3 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்கு? 30A 25B 20Cன்னு இருக்கா? ஸோ இதை நம்ம அப்படியே 5ஆல் அடிச்சா 6 5 30. இப்போ 6A 5 5 25 5B
4 5 20 4C. ஸோ இந்த இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் 6 5 4 இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கும். 6 5 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2ஆல போடுவோம். 3 5 2 வருமா? அவ்வளவுதான். இது 3 பக்கம் எழுந்தோம். ஸோ இப்போ I2 10 2 6 அப்போ 60. இப்போ இந்த 3ஓட எல்சிஎம் என்னன்னா 60. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் 60ஆ மாற்றணும்னா 6ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 60 வரும்? 10. 5ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 60 வரும்? 12. 4ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 60 வரும்? 15. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 10 12 15. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 10 12 15. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 0.3 மற்றும் 0.50 என்ற எண்களின் மூன்றாம் விகிதம் என்ன? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட மூன்றாம் விகிதம் என்னன்னு கேட்டாங்க. முதல் விகிதம் வந்து 0.34 டிவைடட் அப்போ அதாவது A/B is equal to C/D. இதுதான் கண்டிஷன்ஸ். தேர்ட் ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏனா முதல் நான், இரண்டாவது எண், இது மூன்றாவது எண், இது நான்காவது எண். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் மூன்றாம் விகிதம் என்ன இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது நம்ம இது எப்படி எழுதலாம்னா 0.34 divided by 0.50 0.50 divided by நம்மளுக்கு மூன்றாம் விகிதம் தான் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வந்துடலாம், மற்றதெல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்தா இது எப்படி ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 divided by 0.34 ஆயிடும். நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணா 0.25 divided by 0.34 ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிக்கணும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன ஆகும்னா 0.250 250 34 7 மல்டிப்ளை பண்ணா 7 3 22 8 2 21 238 ஆகும். ஸோ அப்போ 7ஆல மல்டிப்ளை பண்ணா 250ல 238 போச்சுன்னா 12. இங்கே ஒரு 5 இருக்கா, 12 ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 34 இன்ட்டு 3 ஆமா 12 2 மிச்சம் 103 மிச்சம் 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.735 வரும். நம்மளுக்கு இங்க 2 ஸ்தானம் தள்ளி, அப்போ அப்ராக்சிமேட்டா 0.735 எப்படி எழுதலாம்னா 0.74 எழுதலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 0.74 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு உருளையின் ஆரம் 2 மடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும்? உருளையோட புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்னன்னா 2πr/h. இதுதான் உருளையின் புறப்பரப்பு ஃபார்முலா. இதுல நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரம் வந்து 2 மடங்காக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆறுன்றது 2r மாதிரி மாறிடும். இன்ட்டு உயரம் வந்து பாதியாக குறைக்கப்படுகிறது. அப்போ உயரம் வந்து பாதியாக குறைக்கப்படுது. அப்போனா இது எப்படின்னா h/2 எழுதலாமா? இப்போ ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல். இப்போ நமக்கு மிச்சம் என்னன்னா 2πr/h தான் வரும். ஸோ இப்போ நார்மலா இருக்கும்போது 2πr/h, இதை 2 மடங்கா ஆரத்தை 2 மடங்காக்கி உயரத்தை பாதியாக குறைச்சாலும் நமக்கு 2πr/h தான் கிடைக்குது புறப்பரப்பு. ஸோ அப்போ என்னன்னா அதோட புறப்பரப்பு மாறாது, ரெண்டுமே ஒரே வடிவதா இருக்கு. அப்போ நம்மளுக்கு இதோட புறப்பரப்பு மாறாது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், ஒரு மூலை விட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலை விட்டத்தின் நீளம் யாது? இதுதான் ஒரு சாய் சதுரம். இதோட நீளம் கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு நீளம் 5 மீட்டரு. ஒரு மூலை விட்டத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க 8 மீட்டரு. இன்னொரு மூலை விட்டத்தோட நீளம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு சாய் சதுரத்தோட பண்புகள் தெரியணும். ஒரு சாய் சதுரத்துல வந்து 4 பக்கமுமே சமமா தான் இருக்கும். அதோட மூலை விட்டம் வந்து ஒன்னே ஒன்று இருசம குறியிடும். பாதியா பாதியா கட் பண்ணும். அதுவும் இல்லாம இருசம குறியிட்டு அது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அது வெற்ற இடத்துல. ஸோ நம்மளுக்கு இந்த பண்புகளை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டும் போது இப்போ இருசம கூறிடும் சொல்லியிருக்கோமா? அப்போ இந்த மூலைவிட்டத்தோட நீளம் 8னா இந்த ஒரு பகுதியோட நீளம் வந்து என்னவா இருக்கும்? 8ல பாதி 4. 4. அப்போ இத வந்து x தெரியும். இது ஃபுல்லா 2x இருக்கும். நம்ம இது வந்து xன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ஒரு பார்ட்ல இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? ஏன்னா இங்க 90 டிகிரி அமையுது. இது நம்மளுக்கு இதோட ஒரு பக்கம் தெரியும் 5, இதோட இன்னொரு பக்கம் தெரியும் 4. நம்மளுக்கு இது மட்டும்தான் தெரியுது. இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா? ஸோ அப்போ நம்ம இதை பித்தாகரஸ் தியரம் ஃபாலோ பண்ணலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது அதன் இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ கர்ணம் வந்து என்ன 5 ஸ்கொயர், ஒரு பக்கம் வந்து 4 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் தெரியாது, நம்ம அதை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 25 16 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 16 இங்கிட்ட போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 25ல 16 போச்சுன்னா 9. இங்க என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் இங்கிட்ட வச்சுன்னா √1 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இதோட வேல்யூ வந்து என்னன்னா 3. நமக்கு என்னன்னா இந்த மூலை விட்டத்தின் நீளம் இருக்கு. இது 3னா அப்ப இதுவும் 3ஆக இருக்குமா? இப்போ 3 + 3 6. ஸோ அப்போ இன்னொரு மூலை விட்டத்தின் நீளம் வந்து என்னன்னா 6 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏ பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க 24 6 12 என நாட்கள் எடுத்துக் கொள்வார்கள் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அது ஏ வந்து 24, பி 6, சி 12. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் வந்து எதுனா, அப்போ இது எப்படி என்னன்னா 1/24 plus 1/6 1/12. இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய முடிக்கும் காலம். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கும். இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தா 24. அப்போ 24 மேல மல்டிப்ளை இது அப்படியே இருக்கும். 24 6ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும்னா 4. 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும்னா 2. ஸோ இது எப்படி இல்லைன்னா 4 + 2 6 6 1 7. இப்போ 7/24 வரும். இப்போ நாட்கள் தேவைன்னா இது அப்படியே தலைகீழா மாறும். அப்போ 24/7. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 24/7. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 2400 சதுர மீட்டர் நீளத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பார்கள். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும்? நமக்கு ஆல்ரெடி மேன் டே ஹவர்ஸ் நம்ம ஃபார்முலா தெரியும். அது என்னன்னா 2400 சதுர மீட்டர் நீளத்தை 12 ஆட்கள் 10 நாட்கள்ல முடிச்சுவாங்கன்னா, அதே இது 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்கள்ல எத்தனை நாட்கள்னு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எத்தனை நாட்களா முடிப்பார்கள்? நம்ம தேவை எக்ஸ் தான். எக்ஸ் கிட்ட வச்சுட்டு மற்ற தேவை கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 10 டிவைடட் பை 2400 இன்ட்டு 3600 டிவைடட் பை 18.
இது 2 அடிச்சா 2 3 இது 2 அடிச்சா 6 இது அடிச்சா 3 6 3 18 ஒரு 3க்கு ஒரு 3 கேன்சல் மிச்சம் என்ன 10 இப்போ எக்ஸ் என்னன்னா 10 அப்போ 3500 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் 10 ஆட்களில் உழுது முடிப்பார்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 எண்களின் விகிதம் 2:3 அவ்வெண்களின் மீப்பொருத்து காரணி மற்றும் மீச்சிறு பொதுமடங்கு ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150 எனில் இரு எண்களின் கூட்டுத்தொகை யாது? ரெண்டு நம்பர் வந்து 2:3 என்ற ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விகிதத்துல இருந்தா இதை எப்படி எழுதணும்னா முதல் நம்பரை வந்து 2x எடுத்துக்கலாம், ரெண்டாவது நம்பரை 3x எடுத்துக்கலாம். அவற்றின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொதுமடங்கோட பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் HCF ஓட பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க 150. நம்மளுக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். இரு எண்களின் பெருக்கற்பலனானது அவ்விரு எண்களின் HCF அண்ட் LCF ஓட பெருக்கற்பலனுக்கு சமம் தான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், பின்றது செகண்ட் நம்பர். ஸோ இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஏக்கு பதில் 2x into 3x. நமக்கு ஆல்ரெடி HCF LCF ஓட பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க 150. இப்போ 150 மூவி. அப்போ இதை விட மூவி 2 6 எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 6x ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் தான். எக்ஸ் ஸ்கொயர் அங்கிட்டு வச்சுட்டு 6 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் டு 150 டிவைடட் பை 6. 2 அடிச்சா 2 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் டு 25. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். இந்த ஸ்கொயர் இங்கிட்ட வந்துச்சுன்னா ரூட் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் 25 இருந்ததுன்னா 5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 5. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. இரு எண்களோட கூட்டுத்தொகைனா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா 2x 2 × 5 10, 3 × 5 15. இப்போ முதல் எண் 15, ரெண்டாவது எண் வந்து முதல் எண் 10, ரெண்டாவது எண் 15. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இரு எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ ரெண்டு எண்ணையும் கூட்டினா 10 + 5 15 25. இப்போ இரு எண்களின் கூட்டுத்தொகை வந்து 25. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அறையின் நீளம் அகலம் உயரம் முறையே 8 மீட்டர் 10 மீட்டர் 4 மீட்டர் 3 மீட்டர் × 1.5 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கதவும் உள்ளது. வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு 200 ரூபாய் செலவாகும் எனில் அதன் சுவர்களுக்கு வண்ணம் பூச எவ்வளவு தொகையாகும்? நீளம் அகலம் உயரம் கொடுத்திருக்கனால அந்த அறை வந்து ஒரு கனசெவ்வக வடிவத்துல தான் இருக்கும். ஒரு கனசெவ்வக வடிவ ஒரு அறை. இதுல ஒரு கதவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு கதவு இருக்கு. அதோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க 3:1.5. 3 × 1.5. நம்மளுக்கு இதுக்கு வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இந்த கனசெவ்வக வடிவ அறையோட வண்ணம் பூசணும்னா அதோட புறப்பரப்புல மட்டும்தான் நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம். அதனால நம்மளுக்கு இதோட புறப்பரப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சாகும். கனசெவ்வகத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்னன்னா 2h × L + B. இதுதான் ஒரு கனசெவ்வகத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா. நம்மளுக்கு இதுல ஒரு கதவு வேற இருக்கு. நம்ம எப்பயுமே செவர்களுக்கு தான் அடிப்போம், கதவுகளுக்கு அடிக்க மாட்டோம். அதனால இந்த மொத்த புறப்பரப்புல இருந்து இந்த கதவோட பரப்பளவு மைனஸ் பண்ணிடணும். அப்போ -3 × 1.5. ஸோ நம்மளுக்கு h தெரியும் 4, L வந்து 8, B வந்து 10. இந்த வேல்யூஸ்லாம் இன்னும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 2 × 8, L வந்து 8, இது B வந்து 10. ஸோ இப்போ 2 8 × 18. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 144. இப்போ 3 × 1.5 எவ்வளோ? 4.5. இப்போ 144ல் 4.5 போச்சுன்னா 5 3 13 9 3 1. அப்போ
நம்ம நம்ம வர்ணம் பூச வேண்டிய பரப்பளவு எவ்வளவுனா 139.5 சதுர மீட்டருக்கு நம்ம வர்ணம் பூசணும். அப்போ நம்மளுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 200னா அப்போ 139.5க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 139.5 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். 2 10 7 மிச்சம் 1, 9 2 12 19 மிச்சம் 1, 2 6 6 1 7 2. ஆல்ரெடி 200 ரூபாயா, அப்போ 2 சைவர் சேர்த்துக்கலாம். இங்க ஆல்ரெடி ஒரு புள்ளி இருக்கு, அது இங்க வச்சா இது கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளோட இப்போ வர்ணம் பூச ஆகும் செலவு என்னன்னா 27,900. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் விட்டமானது 14 மீட்டர் எனில் அதன் ஆழம் எவ்வளவு? நம்மளுக்கு கொள்ளளவு கொடுத்துருக்காங்க, அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஆழம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு உருளையோட கொள்ளளவு ஃபார்முலா தெரியும், 5r ஸ்கொயர் h. இதான் உருளை கொள்ளளவு ஃபார்முலா. நம்மளுக்கு இங்க ஆறுக்கு பதிலாக இங்க விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து டி 14 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு விட்டம் 14னா அப்போ r வந்து என்னன்னா d/2. அப்போ 14 டிவைடட் பை 2 அடிச்சா 7. அப்போ ஆரம் வந்து என்னன்னா 7. நம்மளுக்கு கொள்ளளவு எவ்வளவு தெரியும், 1848 22/7 இன்ட்டு r வந்து என்ன 7 இன்ட்டு 7. நம்மளுக்கு h தெரியாது, அதனால h எப்படி வச்சுப்போம், ஒரு ஏழு போயிடும். நமக்கு h தான் தேவை, h கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். 1848 டிவைடட் பை 22 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு h. இது ரெண்டையும் அடிக்கலாமா, ஆச்சா 2 14 மிச்சம் 4 6 7 42 மிச்சம் 2 4. இது 2 அடிச்சா ஒரு 22 மிச்சம் 4 2 22 44. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ அதோட ஆழம் வந்து என்னன்னா 12 மீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலி நீளம் 72 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு யாது? அதாவது அரைவட்ட வடிவிலான பூங்கா, இதான் அரைவட்ட வடிவிலான பூங்கா. இதோட வேலியோட நீளம் கொடுத்துருக்காங்க 72. அப்போ இதோட வேலினா அப்ப இங்க இருந்து இது ஃபுல்லா வருமா, நம்மளுக்கு அரைவட்டத்தோட இப்ப இதோட புறப்பரப்பு பிளஸ் இது வந்து ஆறுன்னு வச்சுக்கோங்க. இது ஆறுனா இதுவும் ஆறு தான். இப்ப இதுதான் ஆறுனா இப்ப இதுவும் ஆறு. அப்போ நம்மளுக்கு இதோட மொத்த நீளம் தான் 72. ஸோ அதை இப்போ இதோட புறப்பரப்பு மட்டும் எடுத்துட்டா இது வந்து πr பிளஸ் 2r. அரைவட்டத்தோட மொத்த பரப்பு எவ்வளவுனா 2πr பிளஸ் 2r தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க 72 மீட்டர். இது எப்படி எழுதலாம்னா ஆர காமன் சாரி 2 வராது, πr பிளஸ் 2r. ஏன்னா அரைவட்டனால வெறும் πr தான். πr பிளஸ் 2r = 72. அப்போ நம்மளுக்கு இதை வந்து ஆற காமனா வெளியே எடுத்துக்கலாம். காமனா வெளியெடுத்தா 5 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 72. நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, பூங்காவின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுனா நம்மளுக்கு ஆரம் தெரிஞ்சாதான் பரப்பளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் 6 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ 6 இன்ட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ r இஸ் ஈக்குவல் டு 72. அங்கிட்ட இருக்க π/2 கீழே டிவைடில் வந்துடும். பைக்கு பதில் நம்ம 22/7 சப்ஸ்டிட் பண்ணலாம். பிளஸ் 2. ஸோ இதை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 2 14. இந்த கீழே இருக்க 7 வந்து மேலே போயிடும். இப்போ 72 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 பிளஸ் 14 வந்துடும்.
22 + 14 36. இப்போ 72 × 14 சாரி × 7. இது ரெண்டு ஒரு 36 56, 2 36 72. ஸோ இப்போ ஆர் வந்து என்னன்னா 14. நம்மளுக்கு இப்போ ஆரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பரப்பளவுக்கு இருக்காங்க. அப்போ அரைவட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து என்னன்னா π/2 r². இதுதான் அரைவட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா. ஸோ நமக்கு ஆர் எவ்வளோ தெரியும் 14. அப்போ 22/7 இன்ட்டு ஒரு 1/2 இருக்கட்டும். ஆறுன்னா 14. அப்போ இது அப்புறம் 14 × 14. ஒரு 7 7 14, 2க்கு 2 கேன்சல். இப்போ 22 × 14 2 8 8 2 2 8 0 1 3. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 308. ஸோ இப்போ அரைவட்ட பூங்காவின் பரப்பளவு என்னன்னா 308. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.